வெல்கம் பேக் டு கிளாஸி டெலிஷியஸ். இது வரைக்கும் என் சேனலில் நான் வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு vlog வீடியோன்னு சொல்ல முடியாது, என் ஹோம் டூர் வந்து போட போகிறேன். அதாவது வந்து எங்கள் வீடு, எங்களோட ரொம்ப பழசான வீடு, ஒரு 80லேருந்து 90 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வீடு பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் வந்து என் வீடை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு என் வீடு ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து வீடு ஏதாவது வந்து நம்ம மாற்றி அமைச்சா கூட அதே மாதிரி அமையுமான்னு தெரியல. அதனால தான் வந்து நான் வந்து இந்த ஹோம் டூர் வந்து எடுத்திருக்கேன். எனக்கும் மெமரியாக இருக்கும், பார்க்காதவங்களுக்கு புதுசாக பார்க்குறதா இருக்கும். சரி, ஓகே. இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது மழை பெய்யும் போது என் வீட்டு வாசல்லேருந்து எடுத்தது. எங்கள் வீடு பாண்டிச்சேரியில் இருக்குது. வீடு வந்து அவ்வளோ வந்து வெல் மெயின்டைன்டு, நீங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும். அதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. இதுதான் எங்கள் வீடு. பழைய காலத்து வீடு இல்லை, அதனால் வந்து இங்கே வெளியில் திண்ணை அதெல்லாமே இருக்கும். இங்கே எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே எல்லோரும் இந்த இடையே போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் மண்ணை காட்ட வேண்டியதாக போயிடுச்சு. இதுதான் எங்கள் வீடு. வெளியில் இந்த மாதிரி தான் வாசல், அந்த திண்ணை எல்லாமே இருக்கும். இந்த உட்கார இடம் இருக்குல்ல, இந்த குட்டி பொண்ணு உட்காந்துருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேர் வந்து திண்ணை சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. படி வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் வீட்டுக்குள்ளே ஒரு இடமா காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இங்கே உள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த 2 சைடும் கொஞ்சம் இடம் இருக்கும் வண்டி விடுறதுக்கு. அதுக்கெலாம் இது என் தங்கச்சி போட்ட கோலம். அவள் ரொம்ப நல்லா கோலம் போடுவாள். இந்த சைடில் இப்போ தான் வந்து செடி வச்சுருக்கோம். இந்த 2 சைடும் வந்து வண்டி விடுற இடம். இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடுக்கும் இருக்கும். இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. அது வந்து இப்போ எதுவும் யூஸ் பண்ணல, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள்லாம் மட்டும்தான் வந்து அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கோம். இது தூண்னு சொல்லுவாங்க, இந்த தாங்கி நிற்கிற ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நான் எடுத்தது ஒரு ஈவினிங் டைமு. அதான் எல்லோரும் ஓடிட்டு பசங்களாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இங்கே வெளியில் 2 பெரிய தூண் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்டெப் ஏறினீங்கன்னா இந்த சைடு மட்டும் இடம் இருக்கும். அங்கே மூட்டைலாம் அடுக்கி வைப்பாங்க, நெல் மூட்டை அடுக்கி வைக்கிறது, சைக்கிள் விடுறது, இதெல்லாமே. இதுதான் எங்கள் வீட்டு அருவிக்கால். இப்போ உள்ளே போகலாம். இந்த சைடில் இந்த மாடெல்லாம் இருக்கும். பட் விளக்கு வைக்கிறதுக்கெலாம் அதெல்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க, அதிகமாக கீழே தான் வைப்பாங்க. இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. இது வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து நடை அப்படின்னு சொல்லுவாங்க, தெரு நடை. இது ஏன்னா வாசல்லேருந்து உள்ளே வரோம் இல்லையா, அதனால். இப்போது இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இன்னொரு ரூம் இருக்கும். இது வந்து ஒரு சித்தப்பாவோட ரூமு. அதுக்கு அடுத்தது இந்த சைடில் என்னோடய மெஷின் இருக்குது. இதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தைக்கு போகிற இடம், அதாவது மாடி சொல்லுவோம்ல, அது வந்து மெத்தைக்கு போகிற இடம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மெத்தைப்படிக்கிட்டு கூண்டில் எப்போவுமே இந்த இடம் இருக்குதுல்ல, இது வந்து மெத்தைப்படிக்கிட்டு கூண்டு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். அதோடு வந்து நம்ம இப்போ இந்த சைடு என்னெல்லாம் பார்க்கலாம். இந்த சைடு ஒரு மிரர் இருக்கும், இது சோஃபா. இது நடுவில் இருக்க இடம் பேர் வந்து உள்வாசல் சொல்லுவாங்க. உள்வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சா தண்ணி வரும்ல, அந்த இடம். இது இன்னும் அந்த பழைய காலத்தை ஓடு தான், அதுதான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து நாங்கள் இருக்கிற இடம். இது எங்கள் வீட்டு தூண். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். எங்கள் வீட்டு ஸ்விட்ச் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த பழைய காலத்து ஸ்விட்ச் தான், இந்த கீழே இறக்கி இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்விட்சு. இது அலமாரி. இது எங்கள் வீட்டு கட்டில். இதை நீட்டாக ஒரு இடம் மாதிரி இருக்கும். அங்கேயும் ஒரு ரூம் இருக்கும். இப்போ நான் போகிறேன்னா அங்கேயும் ஒரு ரூம் இருக்கும், இந்த சைடும் ஒரு ரூம் இருக்கும். அந்த சைடு ரூம் வந்து ஒரு பெரியப்பா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எங்கள் சாமி இருக்கிற இடம். அடுத்தது இப்போது நாங்கள் வந்து இந்த இடம் தான் இருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இடம் வந்து எங்களோட கிச்சனு. கொஞ்சம் ரொம்ப அரேஞ்சுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது, அப்படி இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்கள் கிச்சன். இது வந்து ஆக்சுவலாக வந்து கூண்டு அறை சொல்லுவாங்க. இந்த கூண்டு அறையில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஆயெல்லாம் இருக்கும்போது இதுக்குள்ளே வந்து பெரிய பெரிய பானைலாம் வச்சு எண்ணெய் அந்த மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆயா தாத்தாலாம் இல்லாமல் போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அது இப்போ நாங்கள் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது வந்து உள்வாசல். மழை பெஞ்சா அந்த வரும்ல, தண்ணிலாம் ஊற்றும்ல, அந்த இடம்.
இன்னும் ஓடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அணில் கொஞ்சம் அதிகம். அது வந்து என்ன பண்ணால் இந்த ஓடு இப்படி இருக்குல்ல அந்த இடத்துலலாம் வந்து போயிட்டு இது தெரியுதுல்ல ஒரு மாதிரி யூ ஷேப்பில் பெரிய யூ ஷேப்பில் அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக எல்லா வைக்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சிரும். ரொம்ப சேட்டை பண்ணின்னு இருக்கோம். இப்போ நான் மழை பெய்யும் போது எடுத்த கிளிப்பை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும் மழை பெய்யும்போது. ஃபுல்லாகவே வந்து ஈரமாயிடும். ஏன்னா தண்ணி வந்து தெரிக்குது இல்லை அதனால வந்து ஈரமாயிடும். சின்ன வயசுல இங்கெல்லாம் வந்து விளையாடிட்டு உதவாங்குவோம் அம்மா கிட்ட மழையில் நனைஞ்சு விளையாடுறதுனால. ஃபுல்லாகவே இது வரைக்கும் ஈரமாயிடும். அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே ஃபுல்லாகவே ஈரமாக தான் ஆகிடும். அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டு செல்லப்பிராணி சின்ன அது பேர். அடுத்தது இது வந்து இன்னொரு ரூமு. இந்த சைடில் அப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம கொல்லிலேருந்து விளையிறத வந்து இங்கே வந்து மூட்டையாக அடுக்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் மாட்டுக்கு போகிற தீவனம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்போம். அடுத்தது இது வந்து தோட்டத்தை நட சொல்லுவாங்க. இதுவும் நடை தான். அதாவது அந்த மெயின் வீட்டிலேருந்து வெளியிலையும் உள்ளேயும் கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் வந்து நடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னொரு சித்தப்பாவோட ரூமு. இது வந்து இன்னொரு பெரியப்பாவோட ரூமு. இந்த சைடில் தோட்டத்தை பெருக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே இருக்கும். அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடில் எங்கள் அடுப்பு இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் மரம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கார்டன் டூர்னு போடுற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. இங்கே வந்து ஒரு சீத்தை மரம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சாத்துக்குடி மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரமும் வாழை மரமும் இருந்துச்சு. ரெண்டுமே சாஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பப்ளி மரம். அதுவும் கீழே சாஞ்சிருச்சு. இதுக்கு கீழே வந்து மல்லிகைப்பூ செடி எல்லாமே இருக்குது. இப்போ இது மட்டும்தான். ஏன்னா முன்னாடி நாள் வந்து மழை பெஞ்சுது. அதனால் வந்து மரம் அப்படியே சாஞ்சிருச்சு. தூக்கி நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து மரம் நிற்கலை. ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த சைடு வேறு மதில் இருக்கா அதனால் வந்து தூக்கி நிறுத்த முடியல. அதனால் அப்படியே விட்டாச்சு. பட் நிறைய காய் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எடுக்கவும் முடியாது, யூஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. இது எல்லாமே இப்படி தான். இதெல்லாம் வந்து பாத்ரூமு. இந்த சைடு ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் பாத்திரம்லாம் இந்த இடத்துல தான் கழுவுவோம். இங்கே மட்டும் தான் தண்ணி வரும் வீட்டில். அதுக்கப்புறம் இது வந்து கிணத்துக்குள்ள ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கிடக்குமே இருக்குது. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து உள்ளே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ரூம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலேயும் கூரை எல்லாமே இருந்தது. ஆனால் வந்து ஒரு வாட்டி புயலப்போ வந்து அந்த கூரை வந்து அப்படியே உள்வழியாக விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா விழுந்து இந்த இடமே வந்து புதர்லாம் மண்டி போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு அடுப்புலாம் இருந்த இடம்லாம் தெரியும் உங்களுக்கு நல்லாவே. அதுக்கப்புறம் இப்போ இதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சும்மா வேஸ்ட் பொருள் போட்டு வைக்க மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 படிக்கட்டு இருக்கும். இது வழியாக இறங்கி போனோன்னா மாடு கட்டுற இடம்லாம் வரும். இங்கே சும்மா நடந்து போகிற பாதை தான். இங்கே வந்து பின்னாடி தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த சைடில் இந்த சந்தில் நடந்து போவாங்க. அடுத்தது இந்த வழியாக போனோன்னா இதுதான் வந்து எங்கள் வீட்டில் மாடு கட்டுற இடம். பின்னாடி இருக்குது மாடு கட்டுறதுக்கு வேறு ஒரு இடம். நைட்டில் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து கட்டிப்போம். மற்ற நேரத்திலலாம் வந்து மாடு வந்து பின்னாடி தான் இருக்கும். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எல்லாமே இதே கலரில் தான் இருப்பாங்க. ஒன்று மட்டும்தான் சிகப்பாக இருக்கும். அதுவும் அவங்க அம்மா பேடி மறைஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து எல்லாருக்கும் தண்ணிலாம் வச்சுட்டு கட்டிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்காக வெயிட்டிங்க. எங்கள் அப்பா வந்து சாயந்தரம் ஆனால் பில் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுதுங்க எல்லாம். அவ்வளோதான். மாட்டெல்லாம் பார்த்தாச்சா? இப்போ நம்ம திரும்ப உள்ளே போகலாம். அவ்வளோதான் எங்கள் ஹோம் டூர். பெருசாக வெல் மெயின்டைன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அதுவும் இல்லாமல் பங்கில் வேறு இருக்குல்ல, அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஓகே. இப்போ ஒரு சந்து பார்த்தீங்கல்ல, அது வழியாக தான் வந்து மாடுலாம் வந்து ஓட்டின்னு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மாடெல்லாம் ஓட்டின்னு போனோன்னா அப்படி தான் ஓட்டின்னு போவாங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே பாத்ரூமு. இப்போ நான் எங்கள் வீட்டோட பின்னாடி வியூ காமிக்கிறேன். பின்னாடி இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். என் ஹோம் டூர் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இது வந்து தோட்டத்து வாசப்படி தான். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால தான் உள்ளே போயிடுறேன். அடுத்தது சின்ன வெயிட்டிங் போயிட்டு நான் போய் சின்ன கூட விளையாட போகிறேன். ஓகே. நம்ம எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.